ஒரு குறிப்பிட்ட இடத்தை காண்பித்து கொடுத்தார். அந்த இடம் மோரியா மலையிலே கர்த்தர் பாருங்கள், இம்மலையிலே ஈசாக்கை பலியாக ஆபிரகாம் செலுத்த கொண்டு போன அதே இடம். பின்வரும் நாட்களிலே பாருங்கள், தாவீது ஜனங்களை எண்ணினதினால இஸ்ரவேலர்களுக்கு வந்த வாதை நின்று போன இடமும் அந்த இடம்தான். பாருங்கள், தாவீது கர்த்தருக்கென்ற ஆலயத்தை கட்ட பிரதிஷ்டை செய்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு அதிகாலை வேளையிலே வனாந்தரத்துக்கு போனார். இரவு வேளையிலே ஜெபிப்பதற்கு ஒரு மலையின் உச்சிக்கு போனார். மற்ற நேரங்கள் எல்லாம் ஒலிவ மலையின் மேலே பாருங்கள், கெட்சமணி தோட்டத்திலே அவர் எப்போதும் ஜெபித்து கொண்டிருந்ததை வாசிக்க முடிகிறது. பாருங்கள், உங்களுக்குள்ளே ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த இடத்திற்கு சென்று ஜெபித்து பாருங்கள். சில நாட்களுக்கு பின்பு கர்த்தர் உங்களுக்குள்ளாக அந்த இடத்தில் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். பிரியமானவர்களே, தானியேலுக்கு ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை தானியேல்